கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு தூசி படிந்த இருண்ட திண்ணையோட மூளை ம் உங்கள சுற்றிலும் கும்மிருட்டு, உடம்புலயும் மனசுலயும் துளி கூட தெம்பில்ல. பசியால வயிறு எரியுது. அதாவது உங்களால உங்க கண்களை கூட திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மரணாவஸ்தையான சோர்வு. ஆமா, ஒரு மிக மோசமான நோய். இப்படி ஒரு நிலையில நீங்க இருக்கும்போது உங்க மனசுல என்ன தோன்றும்? ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும்தானே இருக்கும். நிச்சயமா அந்த நேரத்துல வேற எதுவும் தோணாது. கண்டிப்பா. தத்துவங்களோ பிரபஞ்சத்தோட ரகசியங்களோ இல்ல உயர்ந்த ஆன்மீக சிந்தனைகளோ சத்தியமா உங்க நினைவுக்கு வராது. ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனித ஆன்மாவோட மிக உயர்ந்த மிக ஆழமான ஒரு பயணம் இப்படிப்பட்ட ஒரு இருண்ட பசி நிரம்பிய திண்ணையில தான் தொடங்குது. அதுதான் இந்த தேடலோட மிகப்பெரிய சுவாரஸ்யமே. ஆமா. இன்னைக்கு நாம இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஏதோ மேலோட்டமான பேச்சு இல்ல, உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு அறிவு பயணம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் பாத்தீங்கன்னா, வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலையில இருக்கிற 48வது பாடல். வெறும் 6 வரிகள் கொண்ட ஒரே ஒரு பாடல் தான் இது. அதேதான், ஒரே ஒரு பாடல் தான். ஆனா மனிதனோட மிக வறிய பௌதிக நிலையிலிருந்து அவனோட ஆன்மா அடையிற உச்சக்கட்ட விழிப்புணர்வு வரையிலான பயணத்தை இதைவிட துல்லியமா வேற எந்த இலக்கியமும் பதிவு செஞ்சிருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். உண்மைதான், ஒரு சாதாரண மனிதனோட வழியிலிருந்தும் அவனோட அந்த கையிற நிலையிலிருந்தும் தொடங்குற இந்த பயணம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒளியை நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். இந்த பாடலோட ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இந்த குறிப்பிட்ட பாடலை நாம பகுப்பாய்வு செய்யும்போது அதோட தொடக்கமே மத்த ஆன்மீக இல்லனா தத்துவ படைப்புகள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கிறத நாம உணர முடியும். அதாவது அவர் ஒரு அழகான நந்தவனத்திலேயோ மேகங்களுக்கு நடுவுலயோ ஆரம்பிக்கல. ஆமா, அவர் பாடுறாரு, இருளிரவில் ஒரு மூளை திண்ணையில் நான் பசித்தே இளைப்புடனே படுத்திருக்க அப்படின்னு. மனித இருப்போட மிக கடினமான யதார்த்தமான ஒரு அடித்தளத்திலிருந்து அவர் தொடங்குறாரு. இது மனிதனோட ஆக கீழான பௌதீக நிலைன்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இரவோட இருள் அப்படிங்கிறது வெளி உலகம் மறைப்பது மட்டும் இல்ல, அது ஒரு மனிதன் தனக்குள்ளேயே சுருங்கி போற ஒரு தனிமையோட குறியீடு. பசியும் சோர்வும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, மூளையோட அடிப்படை நரம்பியல் செயல்பாடுகள் கூட மழுங்கி போயிடுது. ஓ, அந்த நிலையில மனிதன் ஒரு விலங்கோட பிழைப்புவாத நிலைக்கு தள்ளப்படுறான் இல்லையா? துல்லியமா அதுதான் நடக்குது. சிந்திக்கிற திறன் அந்த இடத்துல வேலை செய்யாது. இதை நினைச்சு பார்க்கும்போதே எனக்குள்ள ஒரு விதமான பாரம் இறங்குறது போல இருக்கு. நீங்க எப்போதாவது வாழ்க்கையில முற்றிலும் சோர்ந்து போய் எந்த நம்பிக்கையும் இல்லாம இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு ஒரு இருண்ட மூலையில முடங்கி கிடந்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு இருண்ட தருணம் வாழ்க்கையில வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். அந்த மனநிலையை தான் இந்த இருள் இரவும் ஒரு மூளை திண்ணையும் ரொம்ப நுட்பமா காட்டுது. இது வெறும் வயிற்றுப்பசி மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகமும் தம்ம கைவிட்டுடுச்சுன்னு உணர்ற ஒரு மனிதனோட முழுமையான தனிமை. ஆமா, அந்த திண்ணை ஒரு காலத்துல வழிப்போக்கர்கள் இளைப்பாறும் இடமா, மனிதர்களோட அரவணைப்பை காட்டும் இடமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க அது அவனோட தனிமையின் சாட்சியா ஒரு இருண்ட சிறையா மாறிடுது. இருங்க, எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. ஒரு மனிதன் இவ்வளவு இருள்ல இவ்வளவு பசியில கிடக்கும்போது அவனால எப்படி ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க முடியும்? அங்கதான் இந்த இயற்கையை, அதாவது பிரபஞ்சம் தலையிடுது. ஒரு மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத அந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வெளிப்புறத்திலிருந்து ஒரு சிறு உதவி வருது. ஓ, அந்த உதவி எப்படி வருது? அதுதான் அடுத்த வரியில அவர் ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. என்னை தேடி வந்தே பொருளுணவு கொடுத்துண்ணச் செய்வித்தே பசியை போக்கி அருள் புரிந்த என்றன் புண்ணிய நற்றுணையே அப்படின்னு சொல்றாரு. அட, என்னை தேடி வந்தே, அதாவது அந்த இருண்ட திண்ணையில கிடக்கும் மனிதனை தேடி யாரோ ஒருவர் வராரு. ஆமா, அவர் வெறும் தத்துவங்கள் எல்லாம் பேசல. அவனுக்கு பொருள் உணவு, அதாவது உண்மையான உடல் சார்ந்த உணவை கொடுத்து அவனோட பசியை போக்குறாரு. அவரை ஒரு புண்ணிய நற்றுணை அப்படின்னு கவிஞர் அழைக்கிறாரு. புண்ணிய நற்றுணை, அதாவது புண்ணியமான ஒரு தோழன். இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது போல இருக்கு. என்ன தோணுது உங்களுக்கு? இது வழக்கமான ஆன்மீக போதனைகளை அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. நாம் காலங்காலமா என்ன கேட்டு வளர்ந்திருக்கோம்? உடலை வறுத்து பசிய அடக்கு, உலக ஆசைகளை துறந்து ஆன்மாவை தேடு அப்படின்னு தானே நிறைய நூல்கள் சொல்லுது. ஆமாம், உடலை ஒரு தடையாதான் பல மரபுகள் பாக்குது. ஆனா இங்க பாருங்க, ஆன்மீகத்தோட முதல் படியே அந்த உடலோட தேவையை பூர்த்தி செய்யறது தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உயர்ந்த சக்தி இவரை தேடி பொருள், உணவு கொடுக்குது.
அப்படியானால் மனிதனோட அடிப்படை தேவைகள் பூர்த்தியானால்தான் அவனால் அடுத்த கட்டத்தை பற்றியே யோசிக்க முடியுமா? 100க்கு 100 உண்மை. இதோட பின்னணியில் இருக்கிற உளவியலை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன் பொருள் உளவு ஆன்மீகத்தோட முதல் படியா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. ஒரு மனிதன் கொடிய பசியிலையும் ஆதரவற்ற நிலையிலையும் தவிக்கும்போது அவனோட மனம் இந்த உலகத்தின் மேல ஒரு விதமான கசப்பையும் விரக்தியும் தான் கொண்டிருக்கும். உலகம் ஒரு கொடூரமான இடம், இங்க யாருக்கும் யார் மீது அக்கறை இல்லை அப்படிங்கிற ஒரு இறுக்கமான மனநிலைக்கு அவன் தள்ளப்படுறான். அந்த விரக்தி ரொம்ப ஆபத்தானது. ஆனா எதிர்பாராத ஒரு தருணத்துல முகம் தெரியாத ஒருவரோ அல்லது ஒரு துணையோ வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவனுக்கு உணவளிக்கும் போது அவனோட பசி மட்டும் நீங்கல, இந்த உலகத்தின் மேலான அவனோட கசப்புணர்வும் உடையுது. வாவ்! அந்த ஒரு கவள உணவு வெறும் கலோரிகளா மட்டும் உடம்புக்குள்ள போகல. அதேதான், அது மனித குலத்தின் மேலான நம்பிக்கையா பிரபஞ்சத்தோட கருணையா அவனுக்குள்ள இறங்குது. அந்த நற்றுணை கொடுக்கும் உணவு அவனோட அகங்காரத்தையும் விரக்தியும் சேர்த்தே கரைச்சிடுது. அதனாலதான் இறைவனை ஒரு தூரத்து அரசனா பார்க்காம பசியை போக்கும் ஒரு நெருக்கமான நண்பனா அவர் பார்க்கறாரு. எனக்கு புரியுது. ஒருவன் பசியால துடிக்கும்போது அவனுக்கு தத்துவம் போதிக்கிறது எவ்ளோ பெரிய அபத்தம் இல்லையா? அந்த நேரத்துல யாராவது வந்து ஒரு தட்டு சாப்பாடு கொடுத்தா அவனுக்கு கடவுளாதான் பார்க்க தோணும். நிச்சயமா, இது நம்ம எல்லோருக்குமே அனுபவபூர்வமா தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆமா, நாம மிக மோசமான மனநிலையில ஒரு ஆழமான பள்ளத்துல விழுந்து கிடக்கும்போது யாரோ ஒரு அறிமுகமில்லாத நபரோ இல்ல நீண்ட நாள் நண்பரோ வந்து நீட்டும் சிறு உதவி, காட்டும் சிறு கருணை நம்ம உலகத்தையே மாற்றிடும். அது கடவுளே நேரில் வந்து செஞ்சது போலதான் நமக்கு தோணும். அந்த எளிய கருணை தான், அந்த பொருள் உணவு தான் மனிதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துது. சரி, இப்போ பசி தீர்ந்துடுச்சு, அவனோட உடல் உயிர் பெற்றுடுச்சு. இதன் பிறகு அந்த பாடல்ல ஒரு பிரம்மாண்டமான இடமாற்றம் நடக்குது. மருள் இரவு நீக்கி எல்லா வாழ்வும் எனக்கருளி மணிமேடை நடு இருக்க வைத்த ஒரு மணியே அப்படின்னு வருது. இத வாசிக்கும்போது எனக்கு ஒரு காட்சி என் கண்முன் விரிவதை தவிர்க்கவே முடியல. அது என்ன மாதிரியான காட்சி? ஒரு தூசி படிந்த இருண்ட திண்ணையோட மூலையில சுருண்டு கிடந்த ஒருவன் திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் நாடக மேடையோட மையத்திற்கு தூக்கி எறியப்படுவது போல இருக்கு. அந்த மேடை சாதாரண மேடை இல்ல, அது மணிமேடை. ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒளி வீசும் ஒரு மேடை. ஆமா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு இருண்ட திரையரங்குல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு இருள் விலகி உங்க முகத்தின் மீது ஒரு பெரிய வெளிச்சம் பாய்ச்சப்படுது. இப்போ நீங்க அரங்கத்தோட மையத்துல நிக்கிறீங்க. எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியுது. ரொம்ப அழகான ஒரு ஒப்புமை இது. இந்த திடீர் இடமாற்றத்தை, அந்த முரண்பாட்டை கவிஞர் எப்படி இவ்ளோ அழகா கொண்டு வந்தாருன்னு நான் நிஜமாவே வியக்கிறேன். இங்குதான் கவிஞர் வார்த்தைகளோட ஒரு அற்புதமான விளையாட்டை நிகழ்த்துறாரு. பாடலோட தொடக்கத்துல அவர் இருள் இரவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லையா? ஆமா, இருள் இரவு, ஒரு மூளை திண்ணையல். அது வெளியுலகோட இருள், பௌதீகமான இருள். ஆனா இப்போ பசி தீர்ந்த பிறகு அவர் சொல்றது மருள் இரவு. மருள் அப்படின்னா மனதோட மயக்கம், குழப்பம் அல்லது அறியாமை. ஓ, இருள் இரவு மாறி இப்போ மருள் இரவாகிடுச்சு. சரியா கவனிச்சிங்க. ஒரு மனிதனுக்கு பசி இருக்கும் வரை அவனோட மூளை பிழைத்திருப்பதற்கான தந்திரங்களை மட்டுமே சிந்திக்கும். அது ஒரு விதமான அகப்போராட்டம். ஆனா பசி அடங்கியவுடன் உடல் ஒரு சமநிலையை அடையுது. இப்போ மனதோட மருள் நீங்கணும். அந்த பணியதான் அந்த ஒரு மணி, அதாவது ஈடு இணையற்ற ஒரு ரத்தினமாகிய இறைவன் செய்றாரு. அதுதான், இருண்ட திண்ணையிலிருந்து ஒளி வீசும் மணிமேடைக்கு செல்லும் இந்த இடமாற்றம் இருக்கு இல்லையா? இது பௌதிகமான இடமாற்றம் இல்ல, இது முற்றிலும் மனதிற்குள் நிகழும் ஒரு மாற்றம். அட, இருள் இரவு, மருள் இரவு, எவ்வளவு நுட்பமான ஒரு மாற்றம் பாருங்க. முதல்ல உடலோட இருள், பிறகு மனதோட மருள். பொருள் உணவு கிடைச்ச உடனே உடலோட சோர்வு நீங்குது. அந்த உதவியால கிடைச்ச நம்பிக்கையின் மூலமா மனதோட மயக்கம் நீங்குது. இது ஒரு படிநிலையான வளர்ச்சி. ஆமா, ஒரு சிறு உணவு எப்படி மனிதனோட அறியாமையை விளக்கும் ஒரு சாவியா மாறுது அப்படிங்கறத நினைக்கும் போதே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. நமது அன்றாட வாழ்க்கையிலயும் இது நடக்கும். பெரும் குழப்பத்துல, மன அழுத்தத்துல இருக்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது. எல்லாம் இருட்டா இருக்கும். ஒரு வழியும் தெரியாது. ஆனா யாரோ காட்டும் சிறு அன்போ வழிகாட்டுதலோ திடீர்னு நம் மூளையில இருக்கும் ஒரு திரைய விலக்கிடும். உடனடியாக ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் இந்த மணிமேடை. குழப்பங்கள் விலகி எல்லாமே பிரகாசமா தெரியும் ஒரு மனநிலை. இத புரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. ஏன்னா அறிவொளி அல்லது விழிப்புணர்வு அப்படிங்கிறது தானாகவே காற்றிலிருந்து வந்துடுறதில்ல. அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை.
பசியால இருண்டிருந்த திண்ணையில இருந்து அறியாமை அகன்ற மணிமேடைக்கு செல்லும் அந்த பயணம் ஒரு மனிதன் படிப்படியா தன்னை உணரும் பயணம். தன்னை உணரும் பயணம். அந்த மணிமேடையில நின்ற பிறகுதான் அவனுக்கு தன்னுடைய உண்மையான நிலையே புரியுது. தன்னை தேடி வந்து உணவு கொடுத்தது வெறும் மனிதன் இல்ல, அது அந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் சக்தி அப்படிங்கறத அவன் உணர்றான். அதன் பிறகுதான் பாடலோட உச்சகட்டத்தை அவர் தொடுறாரு. அந்த உச்சகட்ட வரிகள் என்ன சொல்லுது? அவர் பாடுறாரு, அருளுணவும் அளித்தன்னை ஆட்கொண்ட சிவமே, அம்பலத்தின் அரசே, என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு முடிகிறார். ஆஹா, இந்த இறுதி வரிகள் தான் என்னை முழுமையா கட்டி போட்டுடுச்சு. இங்க வார்த்தைகளோட பரிணாம வளர்ச்சி ரொம்ப வியக்க வைக்குது. தொடக்கத்துல அது பொருள் உணவு, அதாவது சாதம், தண்ணீர் போன்ற நிஜமான உணவு. இப்போ அது அருள் உணவு, அதாவது ஆத்மார்த்தமான விழிப்புணர்வு. ஆமா, விழிப்புணர்வே உணவாகுது. அதே போல ஆரம்பத்துல ஒரு நற்றுணையா, ஒரு நண்பரா வந்தவர இப்ப சிவமே, அரசே அப்படின்னு மிகப்பெரிய அந்தஸ்துல அழைக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. அலங்கள் அப்படின்னா பாமாலை, வார்த்தைகளால் தொடுக்கப்பட்ட மாலை. இது ரொம்ப முக்கியமான இடம். வார்த்தைகளையே மாலையா தொடுத்து அணிவிக்கிறாள். இந்த பாடல் இங்கதான் ஒரு அழகான முழுமையை அடையுது. இந்த வரிகளை நம்ம கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்க்கணும். தொடக்கத்துல வந்தவர் ஒரு நண்பன். அவர் கொடுத்தது உடலுக்கான உணவு. ஆனா அந்த நண்பன் கொடுத்த அன்பின் மூலமா மனதோட மருள் விலகி மணிமேடையில ஏறின பிறகுதான் அந்த மனிதனுக்கு புரியுது. என்ன புரியுது? தனக்கு சாதாரண உணவளித்த அந்த நண்பன் வேற யாரும் அல்ல, இந்த அகிலத்தைய ஆளும் சிவம் என்றும் அம்பலத்தின் அரசன் என்றும் புரியுது. இந்த விழிப்புணர்வு தான் அந்த அருள் உணவு. இறைவன் தனக்கு பொருள் உணவை கொடுத்து உடலை வளர்த்தா, அதன் மூலம் ஏற்பட்ட நம்பிக்கையினால் அருள் உணவை கொடுத்து ஆன்மாவை வளர்த்தான். இது ஒரு வழிப்பாதையா இல்லாம ஒரு அற்புதமான இருவழி பரிமாற்றமா மாறுது இல்லையா? இருண்ட திண்ணையில கிடந்த ஒருவன் வெறும் யாசகனாகவே இருந்து விடல. பொருள் உணவை பெற்றுக்கொண்ட அவன் இப்போ அருள் உணவை உணர்ந்து ஒரு படைப்பாளியா, ஒரு கவிஞனா மாறுறான். உண்மைதான், ஒரு மாபெரும் பரிணாமம் அது. அந்த பிரபஞ்ச அரசனுக்கு தனது கலையை, தனது உணர்வுகளை பாமாலையா திருப்பி கொடுக்கறான். இது மனித ஆன்மாவோட எவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி! பசியால வாடும் ஒடுங்கிய மனிதனிலிருந்து அரசனுக்கு மாலையிடும் ஒரு கவிஞனா மாறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. இங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ மனித வாழ்விலிருந்து துண்டிக்கப்பட்ட காடுகள்ல சென்று தவம் செய்யும் ஒண்ணல்ல அப்படிங்கிறத நாம உணர முடியும். பசியும் தாகமும் எப்படி உண்மையோ அதே அளவுக்கு அந்த இறைவனோட கருணையும் சக மனிதர்களோட உதவியும் ஆன்மாவோட விடுதலையும் உண்மை அப்படிங்கிறத இந்த பாடல் நிலைநிறுத்துது. கண்டிப்பா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யும் மிக சாதாரணமான உதவி, ஒருவருக்கு கொடுக்கும் ஒருவேளை உணவு எப்படி ஒரு மாபெரும் ஆன்மீக திறப்பா மாறும் என்பதற்கான சாட்சிதான் இது. இதுவரை ஆன்மீகம் குறித்து நாம வச்சிருந்த பல பிம்பங்களை இந்த பாடல் சுக்குநூறா உடைச்சிருஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு பாடல் எப்படி ஒரு இருண்ட தனிமையான பசியோடு இருக்கும் இரவுல தொடங்கி பொருள் உணவு பெற்று மனதோட மருள் விலகி ஒரு ஒளி வீசும் மணிமேடையில இறைவனோடு இணையும் பிரம்மாண்டமான பயணமா மாறியது அப்படிங்கறத நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆமா, அந்த பயணம் ஒரு சாதாரண திண்ணையிலிருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. நாம எந்த நிலையில இருந்தாலும், எவ்வளோ இருண்ட சூழல்ல உறைந்து போயிருந்தாலும், நமக்கான வெளிச்சம், நமக்கான அந்த நற்றுணை எங்கிருந்தோ வரும். அது ஒரு சிறு உதவியின் வடிவுல, ஒரு உணவின் வடிவுல வரும் அப்படிங்கிற மாபெரும் நம்பிக்கையை தான் இந்த பாடல் நமக்கு விட்டு செல்லுது. அந்த சிறு வெளிச்சத்தை நாம பற்றிக்கிட்டா அது நம்மை மணிமேடை வரை நிச்சயமா இழுத்துச் செல்லும். சரி, இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்யும் முன் உங்களிடம், அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களிடம் ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது பசியால வாடும் ஒருவருக்கு இருண்ட திண்ணையில உணவளிப்பதுல தான் தொடங்குதுன்றா, இன்னைக்கு நாம மதத்தையும் ஆன்மீகத்தையும் எப்படி பாக்குறோம் அப்படிங்கறது இது கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஒருவேளை பிரம்மாண்டமான கோவில்களுக்குள்ளேயும் தியான மண்டபங்களுக்குள்ளேயும் மட்டும் ஆன்மீகத்தை தேடிக்கிட்டு இருக்கிற நமக்கு உண்மையில தெருவோரங்கள்ல, ஆதரவற்றோர் இல்லங்கள்ல பசியால வாடுபவர்களுக்கு உணவளிப்பவர்கள்தான் மிக உயர்ந்த ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை புரியாமலே போயிடுச்சோ. சிலைகளை வணங்குவதை விட பசியோடு விருக்கும் ஒரு உயிருக்கு உணவளிப்பதுதான் இறைவனை அடைவதற்கான நேரடி பாதையா? இதை நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு நாம சந்திப்போம்.